வணக்கம். போன பதிவில் உங்களுக்கு கஷாயம் எப்படி போடுறது அப்படி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு 7 ஐட்டம் இப்போ நம்ம போட போகிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, மிளகு, வால் மிளகு. இந்த வால் மிளகுல கருப்பு ஒன்று இருக்கும், வெள்ளை ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் திப்பிலி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சித்திரத்தைன்னு ஒன்று இருக்குது, அதை சேர்த்துக்கிறோம். கிராம்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே உங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை உங்களுக்கு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வாரத்தில் 3 நாள் கண்டினியூவாக நீங்கள் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். முடிஞ்சால் தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாம், பால் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல இது சுக்கு. இது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இது ஒரு 2 துண்டு போட போகிறேன். நான் இப்போ 2 துண்டு சுக்கு, ஓகேங்களா? இது நான் இப்போ இதில் போடுறேன். பாருங்கள், இது வால் மிளகு, கருப்பு மிளகு. இது நீங்கள் பாருங்கள், இது ஒரு 16 இல்லை 20க்குள்ளே இருக்கலாம். இதை கருப்பு வால் மிளகு, இதை 16 போட்டேன் நான், 16ஓ 20ஓக்குள்ளே. நெக்ஸ்ட்டு வெள்ளை மிளகு, இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு 20க்குள்ளே, ஓகேங்களா? இது நம்ம போடுறோம். 4வது திப்பிலி. இது பாருங்கள், இது ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். இது ஒரு 8 போட்டுங்க. இப்போ 5வது பேர் சித்திரத்தை. இதை ஒரு 2 துண்டு போட்டுங்க. ஒரு துண்டு போடுங்க போதும். காஃப் எதுனா இருந்ததுன்னா 2 துண்டாக போட்டுக்கலாம், காஃபில் இருந்தால், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது பேர் அதிமதுரம். என்னால் பாருங்கள், இது ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கும். இது நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா கூட ஸ்வீட்டாக இருக்கும். சும்மா அதை ஒரு சக்கையை நீங்கள் திப்பிடலாம், ஓகேங்களா? இதை நான் போட்டோம். இந்த கிராம்பு ஒரு 5 போட்டுங்க. 5 போட்டுங்க, ஓகேங்களா? இப்போது இந்த தட்டில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த உரலுக்கு நம்ம போட்டுடுறோம். இப்போ இதை நம்ம போட்டு நம்ம இடிச்சுக்கிறோம். இப்போ இதை உரலில் நம்ம இடிச்சுக்கிட்டோம். இடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சுக்கெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த அதிமதுரம் சித்திரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்றும் மாதிரியே தான் இருக்கும். அது பரவாயில்ல, அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். இது மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 2 டம்ளர் தண்ணி ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. ஓகே, 2 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சித்திரத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு அரையாததை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். ஸ்மாஷ் ஆனது அப்புறம் போட்டுடலாம். இதெல்லாம் உரலில் இடிக்க முடியாது அவ்வளோ. சித்திரத்தை அதிமதுரம்லாம் அவ்வளோ ஸ்மாஷ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை போடுறோம். அது நல்லா கொதிக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். ஒரு நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸ்மெல் நம்ம பால் பொங்குற மாதிரி. பொங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போது இது கொதித்து முடிஞ்சிச்சு, ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆவி கொஞ்சம் அடங்கின பிறகு இந்த ஃபில்டரை வச்சு, இப்போ டீ ஃபில்டர், ஆர்டினரி டீ ஃபில்டர், அதை வச்சு நம்ம ஊற்றுறோம். ஒரு ஆளுக்கு தேவையானதை
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு கஷாயம். இதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு நல்ல தேன் இருந்தால் கலந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ சூடாக இருக்குது அது ஆறின பிறகு வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். ஒன்று காலம்பரை குடிக்கலாம், இல்லை பெட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம போட்டு வச்சதை 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 நாள் இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு நாள் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டோம். நாளைக்கும் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். 3 நாள் அதை அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 3 நாள் ஆன பிறகு நீங்கள் அதை த்ரோ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நீங்கள் இந்த கஷாயம், கோல்டுக்கான கஷாயம் ப்ளஸ் கொரோனாக்கு நல்ல ரெசிஸ்டன்ட் பவர் இதில் கிடைக்கும். இதை வந்து நாங்கள் 20 இயர்ஸாக கோல்டுக்கு யூஸ் பண்ணிட்டு வரோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா காகிள் பண்ணுங்கள். கல்லுப்பு ப்ளஸ் அந்த கல்லுப்பை தண்ணியை கொதிக்க வைங்க, கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க, மஞ்சள் கொஞ்சம் போடுங்க, 2 கிராம்பு போடுங்க. 2 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா காகிள் பண்ணுங்கள். காகிள் பண்ணிவிட்டு இந்த கஷாயத்தை நீங்கள் குடிங்க. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் பாடியில் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒன்றும் இதில் வந்து சைடு எஃபெக்டோ எதுவும் இருக்காது. கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் இது யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரம் கபசூர குடிநீர் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி இது ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.